ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்பு ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்படியே தேன் மாதிரி ரொம்ப ருசியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு கைப்பிடி அளவு சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த வத்தல் வேணாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டு நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துட்டு ஒரு சின்ன பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு வறுபட்டு பொரிஞ்சு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சீரகம் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். அதனால தான் ஃபஸ்ட்டு மிளகை போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சீரகம் சேர்க்குறோம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டோட தோலை உரிக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் அப்புறமா 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவு பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணதால தான் நுரையாக வருது. நல்லெண்ணெய் இல்லாமல் வேறு எதுவும் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி வராது. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துருவோம். கூடவே புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சி மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மாங்காய் வத்தல் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 10 போல் மாங்காய் வத்தலை சுடு தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வடிகட்டிட்டு மாங்காய் வத்தலை மட்டும் சேர்த்துருக்கேன்.
மாங்காய் வத்தல் சேர்த்து பண்ணும்போது குழம்பு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட மாங்காய் வத்தல் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க சுண்டக்காய் வத்தலை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் பக்காவாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் வத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.